ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோலேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதில நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேப்பர் வந்திருந்தது. அதில என்னோட டீட்டெயில்ஸ்லாம் என்னோட அட்ரஸ்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஏதோ மீஷோலேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் இதில இருந்ததுனால, நான் சரி மீஷோலேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்பிட்டு நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தா, நியூ டெல்லின்னு அட்ரஸ் போட்டிருக்காங்க. உள்ள பேப்பர்ல நியூ டெல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே வெளியில கவர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் எம்சாப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டு வெஸ்ட் பெங்கால் போட்டிருக்காங்க. இப்போ இந்த அட்ரஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. உள்ள இருக்கிற அட்ரஸ் வெளியில இருக்கிற அட்ரஸ் வேற வேறையா இருக்கு. அதை எப்படி நம்புறதுன்னா அதுக்கப்புறம் தான் நான் ஃபில் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். சரி மீஷோலேருந்து வந்திருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் அனுப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி அவங்க ஒரு 1 வீக் கழித்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அது என்ன சஸ்பென்ஸ்னு நானும் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை மட்டும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அந்த கார்டு இதை எடுத்து எனக்கு ஃபோட்டோ இந்த பேப்பரும் இந்த வந்திருக்கிற இந்த கார்டையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, வாட்ஸ்அப் நம்பர். அவர் பேர் வந்து ராம்குமார், அப்புறம் மனோஜ்குமார் அப்படின்ற நேமில் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அலோக்குமார்ன்றவரும் பண்ணியிருந்தார். பேரெல்லாம் பார்த்தா ஹிந்து நேம் மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஹிந்தி பேசுகிறவங்க மாதிரி, தெலுங்குக்காரவங்க மாதிரி ஃபோனில் பேசினாங்க. தமிழே தெரியாமல் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசினாங்க. அப்போது இந்த பேருக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு அதுவும் ஒரு டவுட்டு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சரி இது வேண்டாம், இது ஃபேக்குன்னு சொல்லி நானும் அதை ரிஜெக்ட் பண்ணிடலான்ட்டு நான் எதுவுமே பண்ணலை. நான் அதுக்கப்புறம் அதை எதுவும் ரிப்ளை பண்ணலை. அவங்க 1 வீக் கழித்து திருப்பி லெட்டர் எனக்கு வந்ததை பற்றி திருப்பி கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு 9800 பே பண்ணுங்கள், எங்கள் சைடுலேருந்து நாங்களும் ஒரு 9800 பே பண்ணுவோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் அமௌண்ட்டு அப்படின்னாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தா இதில் போட்டிருக்கு பாருங்கள், 9,80,000 எனக்கு வந்து கார் வந்து வின் பண்ணது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸு விழுந்திருக்குதா எனக்கு சொன்னாங்க. நான் அதை நம்பலை. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் சைட்லேருந்து ஒரு 9,800 பே பண்ணணும், அவங்க சைட்லேருந்து ஒரு 9,800 பே பண்ணணும்னு சொன்னாங்க. நான் நம்பாமல் அதோட நான் சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை நம்பாமல் கஸ்டமர் கேருக்கு அடித்து கேட்டேன். கஸ்டமர் கேர் கேட்டால் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் குழுக்கள் நடக்கலை, எங்களுக்கு எதுவும் எங்கள் சைட்லேருந்து எந்த இதுவும் இல்லை, நீங்கள் அதை நம்பாதீங்க, அது ஃபேக்கு, நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாதீங்க, எங்கள் பேரை சொல்லி கேட்டாங்கன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆனால் எப்படி மீஷோவில் கொடுத்த அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பர்சனுக்கு கிடைச்சிச்சுன்றது தான் எனக்கும் தெரியல. பட் அவங்க வந்து இவங்க யார் ரெகுலராக மீஷோவில் ஷாப் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட சைட்லேருந்து மீஷோன்னு போட்டு நம்புகிற மாதிரி. ஆனால் இது பக்கா ஃப்ராடுங்க, யாரும் நம்பாதீங்க. இந்த மாதிரி போட்டு அனுப்புனா நம்ம வந்து அதை நம்பி அமௌண்ட்டு பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு 5 இயர்ஸாக நடக்குது. இது வந்து போலீஸில் கூட ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதை ரொம்ப அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஓயாமல் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதை தயவுசெய்து மக்கள் யாரும் மாதிரி இதில் போய் இஷ்யூவில் போய் யாரும் மாட்டிக்காதீங்க. இதே மாதிரி பேப்பர்ஸ் வரும், ஆனால் இதில் பார்த்தா பக்கா மீஷோவிலேருந்து வந்தது மாதிரியே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்தது வந்து டிஎன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற இதுலேருந்து போட்டிருந்தாங்க மீஷோ. இது டிஎன் என்டர். இப்போ வந்து என்னடான்னா சஞ்சீவ் பர்ன்வால் அப்படின்ற நேமில் வந்திருக்கு. அதான் சிஓ என்ன ஒவ்வொரு தடவைக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி ராகவன்ற பேரில் இருந்தது, இப்போ இந்த பேரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வேறு பேரில் இருந்தது.
இப்படி எத்தனை தடவை அவங்க பேர் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நோட்டீஸ் எடுத்து அனுப்புவாங்க அப்படி. தயவு செஞ்சு எதுலேயும் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி கூப்பன் இது வந்து நம்ம முன்னாடி இந்த 10 ரூபா கார்டு 20 ரூபா கார்டுலாம் வாங்கி சுரண்டிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம்ல மொபைலுக்கு, அந்த மாதிரி இது கொஞ்சம் மைல்டாக கிரே கலரில் இருந்துச்சு. அதை சுரண்டிட்டு பார்த்தா 10 லேக் விழுந்திருக்குதுன்னு சொல்லி இந்த இதை சுரண்டி பார்த்ததுக்கப்புறம் அதில் வருது. அப்போ இது வந்து ரொம்ப ஃப்ராடு. அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் ஃபோன் போட்டு என்னாச்சு மேடம், அந்த மாதிரி பே பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது ரொம்ப ஃபேக்காக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி எதுவும் எனக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கால் கட் பண்ணிவிட்டேன். மெசேஜ் அந்த நம்பரையும் பிளாக் போட்டேன். ஆனால் அவங்க பேசுகிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தயவு செய்து இது மாதிரி யாருக்கும் வந்ததுன்னா யாரும் நம்பாதீங்க, பே பண்ணாதீங்க. இது எனக்கு வந்தது, அதனால் நான் உங்களுக்கு வந்து இதை ஷோவில் போடணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி. இப்போ எங்கள் சைட்லேருந்து 9,500 இப்போ சப்போஸ் லாட்ரி விழுந்ததுன்னா அந்த லாட்ரி நம்ம அந்த ப்ரைஸை வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம சைட்லேருந்து 9,500 பே பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து 9,500 பே பண்ணுவாங்களாம். அதை வந்து நான் நம்பாமல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்களான்னு கேட்டால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேங்கிறாங்க. அவங்க பே பண்ணுறது அவங்களோட ரிலேஷனுக்கு கூட பண்ணிட்டு கூட நமக்கு அனுப்பலாம்ல. அந்த மாதிரி ஒரு பேக்கு தனமாக பண்ணுறாங்க. இதை யாருமே தயவு செய்து நம்பாதீங்க. இதை நான் என்னோடய இது வந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரையும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோவை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.